ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 11/9/2023 17/9/2023 வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் இன்றைய கோல்சார நிலைமை என்ன இந்த வார்த்தைன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு விசேஷ நாட்களை பார்ப்போம். பிறகு சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன இந்த வாரத்தில் வருதுன்றதை பார்க்கலாம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா ராகு பகவானும் குரு பகவான் கடகத்தில் சுக்கிரன் வக்ரகதியில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்கா, கன்னியில் செவ்வாய் பகவானும், துலாத்தில் கேது பகவான், மகரத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவானும் இருக்கா. இந்த வாரம் சந்திர பகவான் கடக ராசி பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிஞ்சு 3ஆம் பாதம் போகிறார். 2ஆம் பாதம் ராத்திரி 11:15 மணிக்கு போகிறார். 17ஆம் தேதி ராத்திரி 11:15 மணிக்கு. அதற்கு பிறகு துலா ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கடகத்திலிருந்து கன்னி ராசி துலா ராசி வரலும் போகிறார். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள்னு பார்ப்போம். 11ஆம் தேதி திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு பச்சை உடுத்தி உலா வரும் காலம் அது இன்றைக்கி இருக்கும். 11ஆம் தேதி அன்றைக்கி இருக்குது. வள்ளி தேவானையோடு பச்சை உடுத்தி அவர் உலா வரார். இதை தரிசிப்பதன் மூலியமாக எல்லா விதமான எதிரிகளும் நம்மகிட்ட சரணடைஞ்சிருவா. அதை தவிர எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முருகப்பெருமானை சேவிச்சுனுவாங்க. கண்டிப்பாக எல்லா விதமான தோஷங்களும் போகும், துன்பங்கள் அனைத்திலிருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் தேதி பார்த்தேனால் அன்னைக்கு திரையோதசி, அதாவது சாயந்தரம் பிரதோஷ காலம். 59 நாழிகை இருக்குது பிரதோஷ காலம். அதனால் பிரதோஷத்துக்கு சிவன் கோவிலில் தீபாராதனையை பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா சில பேர் விரதம் இருந்து பிரதோஷத்துக்கு நந்தி தேவரனுடைய கொம்பின் வழியாக சிவபெருமானுடைய தீபாரத்தியை பார்ப்பதன் மூலியமாக அவர்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, 14ஆம் தேதி பார்த்தேன்னா 14/9/2023 அன்னைக்கு அமாவாசை திதி. சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடக்கூடிய நாள். ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை. பித்தர்களுக்கு உண்டான கர்மாக்கள் கைங்கரியங்கள் செய்ய வேண்டிய கடமை. தகப்பனார் இல்லாதவா கண்டிப்பாக அவருடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய திதிகளை கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்ப மேற்றம். அருகில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோவில் திருவள்ளூருக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். இந்த 14ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா ஒரு திதியோ நட்சத்திரமோ 3 நாட்கள் வர்றதை திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அமாவாசை திதி பார்த்தேனால் இன்றைக்கி, அதாவது 14ஆம் தேதி 60 நாழிகையும் இருக்குது. ஆனால் சதுர்தசி 5:58 வரலும் தான் இருக்குது. அதனால் கார்த்தால ப்ரீவியஸ் டேவுடைய கவுண்ட்லேயே வந்துடும். அடுத்த நாள் பார்த்தேனால் 15ஆம் தேதிக்கும் அமாவாசை ஒரு 4 நாள் இருக்குது. அதனால் 3 நாட்கள் இருக்கிறதா கணக்கு வர்றதுனால திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லுவாள். இதில் நல்ல சுபகாரியங்கள் எதுவும் பண்ண மாட்டாள். பித்திருக்கள் கைங்கரியம் பண்ணுறது ரொம்பவும் ஏற்றம். கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் பித்திருக்கள் கைங்கரியம் பண்ணுறதும் ரொம்பவும் ஏற்றம். இது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலுப்பெற்று போகும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அதாவது அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகள், உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது. அதனால் இந்த என்ன சொல்கிறது, இந்த அல்ப ஆயுசு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே போயிடுவா. அது மாதிரி அல்ப ஆயுசு அந்த மாதிரி எல்லாம் போகும். அதெல்லாம் இல்லாமல் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருந்து அந்த வரக்கூடிய குழந்தை ஒரு நல்ல ஏற்றத்துடனும் எல்லா விதத்திலும் சுபிட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரம் சாம உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கும். 17ஆம் தேதி அன்னைக்கு சாம உபாகர்மா அப்படின்றது சாம வேதக்காரர்கள் அவர்களுக்கு இந்த பூணல் மாற்றக்கூடிய கர்மா உபாகர்மா செய்யக்கூடிய நாளாக 17ஆம் தேதி இருக்குது. இந்த வாரம் பார்த்தேலையானால்
தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்கும் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்ன்றது உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை இந்த மாதிரி போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த வாரம் வந்து பிறக்கும் போதே துவாதசி, அருகில் இருக்கக்கூடிய இந்த பசுமாட்டு இதுவில் போயிட்டு கோசாலையில் போயிட்டு அகத்திக்கீரை கொடுத்துட்டு போங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கம்மியாகும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 11/9 17/9 வரலும் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். என்னுடைய இது ஃபீஸ் என்னன்றதையும் போடுறேன். அதையும் பார்த்துட்டு நீங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன செய்ய முடியுன்றதை பார்க்கலாம். சரி, இந்த வாரம் 11/9/2023 17/9/2023 வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 17ஆம் தேதி ஆவணி மாதத்தின் கடைசி நாள் வேற. மேஷம் முதல் மீனம் வரை. மேஷம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் மேஷ ராசிக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம். திருமண யோகம் உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த வாரம் ஆவணி மாதம் கடைசி நாள் வந்துடுறது. புரட்டாசி மாதத்துக்குள்ளே வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டுருங்க. கண்டிப்பாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் 4ஆம் இடத்துல சுக்கிரனோட சுப சம்பந்தம், சுபரோட சேர்ந்த சம்பந்தம் இருக்கிறதுனால கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வீட்டுக்குன்னு புதுசாக ஏதாவது வந்து ஒரு நல்ல அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய, அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. புதுசாக வந்து வீட்டில் வந்து அலங்கார பொருட்கள் வாங்குறதும், புதிய வீடு வாங்கக்கூடியதும், ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 13ஆம் தேதி சாயந்தரம், அதாவது 13ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:45 மணி வரலும் வந்து சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துல வந்து 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி மதியம் வந்து ஒரு 12:30 மணி வரலும் இருக்கார் அங்கே. அந்த 5ஆம் இடத்துக்கு போகும்போது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. அதனால் 13லேருந்து 15ஆம் தேதி அமாவாசை யோகமாகவும் இருக்குது. குரு பகவானால் பார்க்கப்பட்டு சுபத்துவம் அடைகிறது. திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தை பேருக்கு பார்த்தீர்களேயானால், கண்டிப்பாக இந்த ஐவிஎஃப் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்களேயானால் டாக்டர்கிட்ட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, கம்பீரம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி 1 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துல போகும்போது செவ்வாய் பகவான் ராசிநாதனோடையே சேர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் செவ்வாய் பகவானோட சேர்ந்துருக்கார். சந்திர மங்கள யோகம் அமையிறது. பெரிய ஏற்றம். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவா, அதை தவிர மருத்துவத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்துல வந்து 17ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:15 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 7ஆம் இடத்துக்கு போகிறார். சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது கேதுவோட சம்பந்தப்படுறதுனாலே திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கள் இருந்து அதற்கு பிறகு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாக இருக்குது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.